வணக்கம். ஆடி அமாவாசை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வணங்கிய பொதுமக்கள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளையும் வணங்கி சென்றனர். ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து படையலிட்டு வணங்குவதற்கு உகந்த நாளாகும். பொதுவாக ஒரு வருடத்திற்கு 96 முறை முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி செய்ய இயலாதவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் செய்யலாம். அன்று பித்ருலோகத்தில் இருந்து தேடி வரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதே சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதியாகும். வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசையில், அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகிய நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலனை தரும். முதலில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை ஆகும். ஆகவே ஆடி அமாவாசை சிறப்பு பெறுகிறது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் புரோகிதர்களை கொண்டு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம். அதன்படி இன்று அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் புதுச்சேரி கடற்கரையில் குவிய தொடங்கினர். வாழை இலையில் தர்ப்பை புல், காய்கறி, அரிசி, எள், சாதம் உள்ளிட்டவைகளை படைத்து பூஜை செய்தனர். பின்னர் அவற்றை எடுத்து சென்று கடலில் போட்டு மூதாதையரை வணங்கினர். தொடர்ந்து இலையில் சூடம் ஏற்றி ஆற்றில் விட்டு வழிபட்டனர். தொடர்ந்து கடல் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய அருள்மிகு மணக்குள விநாயகர், லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணியர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், அருள்மிகு காமாட்சி அம்மன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகளையும் பொதுமக்கள் வணங்கி சென்றனர்.